வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ நான் வந்து 2 லிட்டர் கேனை கொஞ்சமாக அறுத்து இஞ்சி ஒரே ஒரு துண்டு நட்டு வச்சேன். இப்போ இதெல்லாம் காஞ்சிச்சு. இதெல்லாம் காஞ்சிடுச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் இதை எடுக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய துண்டு வந்துருக்கு பாருங்க. இது மறுபடியும் முளைச்சே வந்துடுச்சு. இப்போ இந்த 3 துண்டு தான் வந்திருக்கு. இதுலேயும் முளைச்சி வந்துருக்குது பாருங்க எத்தனை. இப்போ வந்து இதை தண்ணியில் போட்டு கழுவிட்டேன். இந்த தண்ணியில் தான் கழுவுனேன். எவ்வளோ பெரிய 1 2 3 4 எத்தனை துண்டு இஞ்சி வந்துருக்கு பாருங்க. இந்த சைஸ் தான் வச்சேன் நான். அது மறுபடியும் முளைச்சி வந்திருக்கு. இந்த பக்கமும் முளைக்குமா என்னன்னு தெரில. இதை தான் நட்டு வச்சேன். இதை தான் கட் பண்ணி இப்படி நட்டு வச்சேன். இப்போது இதுலேருந்து துளுத்தது தான் இது. இப்போ இதை மறுபடியும் நான் இதில் நட்டு வைக்கிறேன். இதில் வந்து காஞ்ச இலைத்தழைகளை 1 லிட்டர் கேன் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இலைத்தழைகளை நம்ம வந்து கார்டன்லேயே இருக்கிறதையே வந்து சேர்த்து வச்சு இதில் போட்டு சும்மா கொஞ்சம் மண் போட்டு அதுக்கு உண்டான சத்தை நம்ம வந்து புதுசாக கொடுக்கணும்னு இல்லை, அந்த இலைத்தழைகளே போட்டாவே போதும். நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கின்னு எருக்கந்தழையை வேப்பந்தழையை நட்டு வைக்கிறேன் பாருங்கள். இந்த மொனாயை இந்த துளுத்து வந்ததை இதெல்லாம் நட்டு வைக்கிறேன். வேப்பந்தழையும் எருக்கந்தழையும் எடுத்துன்னு வந்து ஊற வச்சு 1 லிட்டர் பாட்டில் வச்சுருப்பேன். அதை தான் நான் வந்து இந்த செடிங்களுக்கு வேறு அழுகாமல் இருக்கிறதுக்கு ஊற்றுவேன். இது வந்து நம்ம நட்டு வச்சாலும் நட்டு வைக்கலாம், நட்டு வைக்கலனாலும் பரவாயில்ல. இதுலேருந்து வந்தது தான். இது முளைக்காது. இப்போது இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். பெரிய துண்டு எடுத்துக்கிட்டு சின்ன துண்டு தான் நட்டு வைக்க போகிறேன். இதை தான் நட்டு வைக்க போகிறது. துளுத்து வந்திருக்கு. இதை வந்து இப்படி வச்சாவே போதும். இந்த மாதிரி ஒரு கொத்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு தொட்டியில் எடுத்து வச்சிட்டோம்னா 1 லிட்டர் கேனு அதுவும் வந்துடும். இதுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கும் தண்ணி ஊற்றினா அதுவும் துளுத்து வந்துடும். 3 மாதத்து பயிர் தான் இது, வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ நான் வந்து 2 லிட்டர் கேனை கொஞ்சமாக அறுத்து இஞ்சி ஒரே ஒரு துண்டு நட்டு வச்சேன். இப்போ இதெல்லாம் காஞ்சிடுச்சு. இதெல்லாம் காஞ்சிடுச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் இதை எடுக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய துண்டு வந்திருக்கு பாருங்க. இது மறுபடியும் முளைச்சே வந்துருச்சு. இப்போ இந்த 3 துண்டு தான் வந்திருக்கு. இதுலேயும் முளைச்சி வந்துருக்குது பாருங்கள் எத்தனை. இப்போ வந்து இதை தண்ணியில் போட்டு கழுவிட்டேன். இந்த தண்ணியில் தான் கழுவுனேன். எவ்வளோ பெரிய 1 2 3 4 எத்தனை துண்டு இஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த சைஸ் தான் வச்சேன் நான். அது மறுபடியும் முளைச்சி வந்திருக்கு. இந்த பக்கமும் முளைக்குமா என்னன்னு தெரில. இதை தான் நட்டு வச்சேன். இதுதான் கட் பண்ணி இப்படி நட்டு வச்சேன். இப்போது இதில்
இதுலேருந்து துளுத்தது தான் இது. இப்போ இதை மறுபடியும் நான் இதில் நட்டு வைக்கிறேன். இதில் வந்து காஞ்ச இலைத்தழைகளை 1 லிட்டர் கேன் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த இலைத்தழைகளை நம்ம வந்து கார்டன்லேயே இருக்கிறதையே வந்து சேர்த்து வச்சு இதில் போட்டு சும்மா கொஞ்சம் மண் போட்டு அதுக்கு உண்டான சத்தை நம்ம வந்து புதுசாக கொடுக்கணும்னு இல்லை, அந்த இலைத்தழைகளே போட்டாவே போதும். நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கின்னு எருக்கந்தழையை வேப்பந்தழையை நட்டு வைக்கிறேன் பாருங்கள். இந்த மொனாயை இந்த துளுத்து வந்ததை இதெல்லாம் நட்டு வைக்கிறேன். வேப்பந்தழையும் எருக்கந்தழையும் எடுத்துன்னு வந்து ஊற வச்சு இதோ 1 லிட்டர் பாட்டிலில் வச்சுருப்பேன். அதை தான் நான் வந்து இந்த செடிங்களுக்கு வேர் அழுகாமல் இருக்கிறதுக்கு ஊற்றுவேன். இதை வந்து நம்ம நட்டு வச்சாலும் நட்டு வைக்கலாம், நட்டு வைக்கலனாலும் பரவாயில்ல. இதுலேருந்து வந்தது தான், இது முளைக்காது. இப்போது இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். பெரிய துண்டு எடுத்துக்கிட்டு சின்ன துண்டு தான் நட்டு வைக்க போகிறேன். இதோ இதை தான் நட்டு வைக்க போகிறது. துளுத்து வந்திருக்கு. இதை வந்து இப்படி வச்சாவே போதும். இந்த மாதிரி ஒரு கொத்து வந்துடும். இந்த மாதிரி ஒரு தொட்டியில் எடுத்து வச்சிட்டோம்னா 1 லிட்டர் கேனு அதுவும் வந்துடும். இதுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்கும் தண்ணி ஊற்றுனா அதுவும் துளுத்து வந்துடும். 3 மாதத்து பயிர் தான் இது, வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்திருக்கு பாருங்கள். 1 மாதத்துக்கு முன்னே நட்டேன், துளுத்து வந்துருச்சு. அந்த மாதிரி தான் இது துளுக்கும். இந்த தழைலாம் காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்த மாதிரி இதை எடுத்தால் இதில் ஒரே துண்டு தான் நட்டு வச்சுருக்கேன். 2 கிளை வந்திருக்கு. அந்த மாதிரி இதில் நிறைய கிளை வரும். அதுக்கப்புறம் ஒரு படை நமக்கு ஒரு 4 பீஸாவது வரும். இஞ்சி துண்டு இது வந்து 1 லிட்ரு, இது வந்து 2 லிட்ரு. இந்த மாதிரி 1 லிட்டர் கேனு 2 லிட்டர் கேன்லாம் இருந்தால் நம்ம அறுத்து அதில் ஒரு தொட்டியில் நான் வந்து எங்கே வச்சுருக்கேன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் சுற்றி வச்சுருக்கேன். அது மாதிரி எல்லாத்துலேயுமே இது வந்து மிளகா விதை போட்டு வச்சுருக்கேன். இதோ அந்த மாதிரி நீங்களும் 1 லிட்டர் கேன் கிடைச்சாவே போதும், ரவை நட்டு வைங்க.